இப்போ சீமான் வந்து இருக்க இல்லைன்னா போகிறவங்க போகலாம் அப்படின்னு பேசுகிறாரு அப்படின்னா இது சீமான் விட்டு சொந்த சொத்தா? இந்த கட்சி தான் நம்ம வந்து உயிரோட்டமாக நினைக்கிறாங்கல்ல, அவங்களுடைய நம்பிக்கையை எப்படி தான் வைக்கிறார. அப்போ என்னை எதிர்த்து யாரும் கேள்வி கூடாங்கிற சர்வாதிகார பாசிசத்தன்மை சீமான் இருக்கு. உட்கட்சி ஜனநாயகம், ஒரு பொதுக்குழு, ஒரு செயற்குழு, ஸ்ட்ரக்சர் இருக்கா இல்லையா? ஒரு கட்சியில் தவறு செய்கிறான், அவனை ஒரு முறை வான் பண்ணு, கூப்பிட்டு கேளு. என்றைக்காவது காளியம்மாவை கூப்பிட்டு கேட்டிருக்கீங்களா? நம்ம சொல்லக்கூடாது பொதுவெளியில், வேறு மாதிரிலாம் இருப்பார் பல நேரங்களில். அப்போல்லாம் கண்ணா பண்ணான்னு பேசுவார். ஒரு தலைவருக்குரிய பண்பட்ட ஆள் இல்லை. தமிழ் தேசம்னா என்ன, ஜாதியை ஒழிக்கிறதா, ஜாதியை கட்டமைப்பை தூக்கி பிடிக்கிறதா? அவர் பேசுறது பூரா ஆர்எஸ்எஸ் தான், ஆர்எஸ்எஸ்னுடைய அடிவரடி. சீமான்கிறவர் முழுக்க காவி ஆகிட்டார். நாம் தமிழில் ஆரம்பிக்கும் போது என்ன முளைச்சிக்கிட்டா வந்துச்சு? உனக்கு சோறு போட்டது யார்? பயிற்சி களங்களில் வந்து பணம் கொடுத்தது யார்? நீ தங்க வச்சு உனக்கு பாதுகாப்பு கொடுத்தது யார்? மறந்து போச்சா? மணிவண்ணன் யார்? பெரியாரிஸ் தானே இவங்கெல்லாம். தமிழ் தேசிய அரசியலும் பெரியாரும் பிரபாகரனும் எதிரா? அப்படி ஒரு செய்தியை நம்ம வந்து ஒத்துக்கொள்ள முடியுமா? அப்படி என்ன தேவை இருக்குது? வணக்கம் நேயர்களே, இன்று நம்மோடு அரசியல் பேச இணைந்திருக்கிறார் முன்னாள் நாம் தமிழர் கட்சியின் சிவகங்கை மாவட்ட தலைவர் திரு தீனதயாளன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். 2026 தேர்தலை நோக்கி பயணம் எல்லா கட்சிகளும் பயணம் மேற்கொண்டிருக்கு. ஆனால் நாம் தமிழர் கட்சி இருக்கிற தொண்டர்கள்லாம் வெளியே வந்துட்டுருக்காங்க. பல அணிகளோடு கட்சி தொண்டர்கள்லாம் சேர்ந்துட்டுருக்காங்க. இன்று குறிப்பாக திருமதி காளியம்மாள் பற்றி ஒரு பேச்சு வந்திருக்கு. கட்சியை விட்டு நான் வெளியே வரேன் அப்படின்ற ஒரு பார்வையை எல்லோரும் வைக்கிறாங்க. இது அவங்க எடுத்த ஒரு முடிவா, இல்லை அவங்கள அந்த சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க? அந்த கட்சி சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார், இல்லை ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். அவர் எதை நம்பி வந்தார்? ஒரு இயக்கம், ஒரு கட்சி, ஒரு மாற்று அரசியல் தேவை அப்படிங்கிற இடத்துக்கு தான் வர்றார். ஒரு பெண்ணிய செயல்பாட்டாளர், ஒரு ஒடுக்கப்பட்ட மீனவர் சமுதாயத்திலேருந்து வந்தவர். அவருக்கு என்ன பெரிய பொருளாதாரம் பின்புலம் இருந்து அதை நம்பி வந்தார்? இன்றைக்கி வந்து வணிக அரசியல் தான், அதை நம்ம ஒத்துக்கணும். கம்யூனிஸ்ட் கட்சிகளை தவிர இன்றைக்கு பெரும்பாலான கட்சிகளில், நம்ம எல்லா கட்சியும் சொல்லக்கூடாது, பெரும்பாலான கட்சிகளில் வணிக அரசியல் தான். வாக்குக்கு காசு கொடுக்குற கலாச்சாரம், ஜாதி அரசியல், இந்த மேல் கட்டுமானம், இப்படி எல்லாமே இருக்குது. ஒரு கார்ப்பரேட் அரசியல்னே சொல்லலாம். அந்த அரசியல் வந்துருச்சு. அதுக்குள்ளே நம்ம போராட்ட அரசியலை நடத்துகிறது தான். அப்படி போராட்ட அரசியல் நடத்துகிற ஒரு பெண்ணியை எவ்வளவு கஷ்டத்தில், எவ்வளவு சிரமப்பட்டு அந்த கட்சியை மக்கள்கிட்ட கொண்டு போய்ப்பான்னு பாருங்கள். பெரிய அளவில் ஆரம்ப இடத்துல பொருளாதாரம் இருந்திருக்குமா? அவங்கள்ட்ட வசதி இருந்திருக்குமா? ஆட்கள் இருந்திருப்பாங்களா? அவங்களுக்கு பெரிய பாதுகாப்பு இருந்திருக்குமா? சொல்லுங்கள். இதெல்லாம் வந்து தாண்டி தானே வர்றாங்க. இப்போ சீமான் வந்து இருக்க இல்லைன்னா போகிறவங்க போகலாம் அப்படின்னு பேசுகிறாரு அப்படின்னா இது சீமான் விட்டு சொந்த சொத்தா? என்ன அவருடைய ஒரு பண்பாடான ஒரு தலைவராக வளரலையே. அதில் இருந்து உழைச்சவங்களாம் இன்றைக்கி வந்து என்னாச்சு? ஒரு தேர்தலில் ஒரு கவுன்சிலர் சீட் வரல. ஒரு நாகர்கோவிலில் ஒரு பையன் ஒரு ஜெயிச்சார், அவரும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போயிட்டார். அப்போவே இன்றைக்கு வரலும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் உண்டா? ஒரு சட்டமன்ற உறுப்பினர் உண்டா? ஒரு ஒன்றிய சேர்மன் உண்டா? 15 வருஷம் ஆச்சு. 2016 தேர்தல் களம். 16, 19, 21, 24 இடையில் உள்ளாட்சி தேர்தல். இவ்வளவு களங்களையும் சந்திச்சிருக்காங்கல்ல. அந்த கட்சி தான் நமக்கு வாழ்க்கை, இந்த கட்சி தான் நம்ம வந்து உயிரோட்டமாக நினைக்கிறாங்கல்ல, அவங்களுடைய நம்பிக்கையை எப்படி தான் வைக்கிறதா? அப்போ என்னை எதிர்த்து யாரும் கேள்வி கூடாங்கிற சர்வாதிகார பாசிசத்தன்மை சீமான்ட்ட இருக்குது. நம்ம திரும்ப திரும்ப கேள்வி வைக்கிறது பல கேள்விகள். இது ஜனநாயக அரசியல். இதில் வந்து நிறைய விமர்சனங்கள் வரும். அவரே சொல்லியிருக்காரு, என்னை விமர்சித்தா தான் நான் பெரிய ஆள், நான் அதனால் அதை கவலைப்படலை. அப்படி சொல்கிறீங்கல்ல. கட்சிக்குள்ளே உட்கட்சி ஜனநாயகம், ஒரு பொதுக்குழு, ஒரு செயற்குழு, இந்த ஸ்ட்ரக்சர் இருக்கா இல்லையா? ஒரு கட்சியில் தவறு செய்கிறான், அவனை ஒரு முறை வான் பண்ணு, கூப்பிட்டு கேளு. என்றைக்காவது காளியம்மாவை கூப்பிட்டு கேட்டிருக்கீங்களா? இதுவரையிலும் அப்படி ஒரு செய்தி வந்திருக்கா? அப்போ என்ன செய்கிறாருன்னா, தன்னை தவிர யாருக்கும் ஒரு முகம் வந்து விடக்கூடாது பெரிய அளவில். இது தொடர்ச்சியாக நடந்துட்டுருக்கு. அதான் அவரை விட அந்த கட்சியில் யாரும் பெரிய ஆளாகக்கூடாதுன்ற இவருக்கு நிகராக தான் கல்யாண சுந்தரம் பேசியிருந்தார்.
ஆனால் உள்ளுக்குள்ளே சில விஷயங்கள்லாம் இருக்குது, அதை நம்ம வந்து பகிர்ந்துக்கிறது வந்து சரியாக வராது, அதுக்கு ஆதாரங்கள்லாம் சொல்ல முடியாது. ஆனால் பொது வெளியில் பார்க்கும்போது கல்யாண சுந்தரம் நல்ல இன்டெலெக்சுவல், சிறந்த திறனாய்வாளர், சிறந்த பேச்சாளர், நல்ல தத்துவார்த்த சிந்தனைகள் கொண்டவர், வரலாற்றை அழகாக சொல்லுவார். அவர் அதிமுகவுக்கு போகணும்னா என்ன சொல்கிறார், அவர் பதிவு பார்த்தீங்களா? இனி ஒரு தமிழ் தேசிய கட்சி இந்த நாட்டில் வளருவது கடினம். வெற்றிக்குமரன் மதுரையில் இருந்தார், சீமானுடைய அனைத்தையும் தீர்மானிக்கிறவர். சீமானுடைய எனக்கு தெரிந்து 2009 இனப்படுகொலை, அதுக்கு முன்னாலே சீமானோட ஒரு நெருக்கமான உறவு. கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டு காலம் அவர் பயணிச்சிருக்கார். அவர் வாழ்க்கை என்னாச்சு, அவருடைய பொருளாதாரம் என்னாச்சு, அவர் என்னத்தை பெருசாக அந்த கட்சியில் சாதிச்சிட்டார்? இந்த கட்சியை வச்சு பெரிய பொருளாதாரம் ஈட்டிட முடியுமா? ஏதோ சிலர் சொல்கிறாங்க நிதி வருது, அது வந்து அவங்களுக்கு போகுது வருது அப்படின்னா என்னத்தை பெருசாக கொண்டு போயிட போகிறாரு? யார் கொண்டு போயிட முடியும்? ஆனால் சீமான் எப்படி இருக்கார்? நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி அரசியல் அப்படின்னாவே இன்றைக்கி வணிகம் வியாபாரம் ஆகிடுச்சு அப்படின்னு குறிப்பிடுறீங்க. சீமானுக்கான ஃபண்டு எங்கேருந்து வருது? ஏதாவது எல்லாருமே ஃபாரின்லேருந்து ஃபண்டு வருது அப்படின்னா நீங்கள் கட்சியில் இருந்திருக்கீங்க. அவங்க ஒரு வாட்ஸ்அப் குழு அப்படின்னு ஒன்று ஓப்பன் பண்ணுவாங்க. அதில் வந்து எனக்கு தெரிஞ்ச கீழ்மட்டத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்க, வெளிநாட்டு தமிழர்களை அந்த பகுதியில் இருக்கிற தமிழர்களை அந்த வாட்ஸ்அப் குழு மூலமாக இணைப்பாங்க. ஒரு பதிவு போடுவாங்க, இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடக்கிறது, நாளைக்கு ஆர்ப்பாட்டம் நடக்குது, ஒரு பொதுக்கூட்டம் நடத்துகிறோம், மாநாட்டுக்கு போகிறோம். அதனால காசு அனுப்புனாங்க. அது உணர்வின் அடிப்படையில் அனுப்பும். அது வந்து யாரும் மறுக்க முடியாது. ஒரு தமிழன், ஒரு தமிழ் தேசிய அரசியல் தமிழ்நாட்டில் வரணும், மாற்று அரசியல் வரணும் அப்படிங்கிற ஒரு வேட்கை கொண்டவர்கள் ஈழத்தமிழர் இன அழிப்புக்கு பின்னால் வெறி கொண்டு வேட்கை கொண்டு வந்தாங்க. அதனால் அவங்க என்ன செஞ்சாங்க, நம்ம அனுப்புகிற பணம் இந்த அரசியல் வளர்ச்சிக்கு பயன்படும், இந்த மாற்று அரசியல் காலத்தில் நாம் தமிழரை நமக்கு மக்கள்கிட்ட கொண்டு போகணும் வியத்தக்க அளவில் செஞ்சாங்க. சாதாரண ஒரு பொதுக்கூட்டம் நடத்தினா 50,000 60,000 1,00,000 கூட போடுற ஆள் இருந்துச்சு. தேர்தல் காலங்களே அப்படி தான் செஞ்சாங்க. எந்த வேட்பாளர் எங்கள் பகுதியில் எல்லாம் வந்து காசு வச்சுருந்தாங்க? எங்கள் மானாமதுரை சட்டமன்ற தொகுதியில் ஒரு வேட்பாளர் வந்து செலவழித்தாங்க. ஆனாலும் பக்கபலமாக பலரும் வந்து நிதி கொடுத்து உதவி அந்த தேர்தலை வந்து நடத்துனாங்க. அவங்களும் செலவழித்தாங்க. சில பேர் கையிலே செலவு பண்ணாங்க, அதையும் நம்ம மறுக்க முடியாது. எங்கள் வேட்பாளர்லாம் செலவழித்தாங்க, சட்டமன்ற வேட்பாளர் கையிலேருந்து செலவு பண்ணாங்க. ஆனால் அதுக்காக வந்து முழுமையாக கையிலேருந்து தான் செலவு பண்ணாங்கன்னா அப்படி சொல்ல முடியாது. ஆனால் பெருமளவில் பொருளாதார சிலப்பையோ எங்கள் பகுதியில் உருவாக்கலாம். ஆனால் சில பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, நம்ம எப்படியாவது ஜெயிக்கணும், நம்மளோட ஓட்டு வங்கி அதிகரிக்கணும்னு அதிகமான அளவில் கை காசி செலவு பண்ணியிருக்காங்க. அதோட வெளிநாட்டிலேருந்து வருகிற பணம், ஆனால் பெரிய அளவில் வருகிற பணம் வந்து யாருக்கும் நேராக வராது. இவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு நிகழ்ச்சி நடத்துவாங்க, தேர்தல் நிற்கிறோன்னு கேட்பாங்க, உங்களுக்கு ஏதாவது வரும், ஒரு 1,50,000 வரும், அவ்வளோதான் வரும். ஆனால் பெரிய அளவில் வர்ற பணமெல்லாம் ஒரு 4 பேரை வந்து போட்டு வச்சுருக்காரு. இப்போ கட்சி தொடங்குறதுக்கு முன்னாடி சீமான் வந்து ஒரு திரைப்பட தயாரிப்பார். ஆமாம். அவருக்கான ஒரு சாமானியனாக இருந்தாரா, இல்லை இப்போ அரசியல் விமர்சனம் மத்தியில் ஒரு பெரும் செல்வந்தராக தான் சீமானை சித்தரிக்கிறாங்க. உங்களுடைய பார்வையும் சரி, இதுக்கு முன்னாடி அவர் எப்படி ஒரு சாமானியராக இருந்தாரா, இல்லை கட்சி தொடர்ந்த அப்புறம் தான் இவ்வளோ ஒரு செல்வந்தராக? அவர் சினிமாவில் நடிக்க வேண்டியது அரசியல் நடிச்சிட்டார். சினிமாவில் வந்து இயக்குனர், அவருக்கு எப்படி அந்த படத்தை இயக்கணும்னு தெரியும். அது நடிப்பு ஒப்பனை தான். ஆனால் ஒப்பனையே வந்து நம்ம வந்து உண்மைன்னு நம்பணும். மக்கள் எம்ஜிஆர் தான் சொல்லுவார், நாம் செய்கிறது ஒப்பனை தான், ஆனால் மக்கள் அந்த படத்தை பார்க்கும்போது உண்மைன்னு நம்பணும். அதுதான் ஒரு நடிகனுடைய வெற்றி பேர். என்னென்னா, சிவாஜி நடிக்கிறாருன்னா இன்றைக்கி ஒரு சீனில் வந்து அப்பாவை நடிப்பார், இன்னொரு அடுத்த ஷூட்டிங் மதியத்துக்கு மேலே காதல்லாம் நடிப்பார். அதே நடிகைக்கு இன்னொரு இடத்துல தங்கச்சியாக நடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் நீங்கள் பார்க்கும்போது என்ன தெரியும் உங்களுக்கு, சிவாஜி மாதிரி குடும்ப பாத்திரத்தை எவனும் நடிக்க முடியாதியா, அப்படியே நடிப்பில் எப்படி நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லுவான். அதே இன்னொரு படத்தில் ரொமான்டிக்காக அருமையாக பண்ணுறாருங்க, டிஃபரெண்ட்டு தெரியும். ஆனால் அதை வந்து உண்மைன்னு நினைக்கிற அளவுக்கு அவன் இந்த இன்ஃபர்மேஷனை வந்து கொடுக்கணும். அவன் தான் நடிகன். இப்போ கமல் அப்படி தானே, நடிப்பின் இமயம் தானே. அவர் என்ன செய்வார், எல்லா இடமும் கொடுப்பார். நடிப்பின் பேரரசன் கூட சொல்லலாம். இப்போ சீமானை வந்து கமலுடன் சிவாஜி. ஆமாம், அவர் சினிமாவில் இயக்குனராக நடிக்கலாம் போல். அவர் சினிமாவில் இயக்குனர் சில படங்கள் நடித்தார், எடுபடாத நடிப்பு. ஆனால் இதில் வந்து எடுபட்டுருச்சு, சிறப்பாக நடிச்சிட்டார். தமிழ் தேசியத்தின் எளிய பிள்ளை, அறம் சார்ந்த அரசியல், வாய்மை தவறாத அரசியல். வாய்மைன்னா என்ன, தீது இல்லாத சுழல்,
யாரையும் வந்து சுடுசொல் சொல்லக்கூடாது. ஆனால் என்ன சொல்கிறாங்க, அவர் அப்படி தான் பேசுவார்னு காளியம்மா சொல்கிறாங்க. இது எல்லாருக்கும் தெரியும். யாரையும் உரிமையில் பேசுவார், கொஞ்சம் வேறு மாதிரி இருந்தாருன்னா நம்ம சொல்லக்கூடாது பொதுவெளியில், வேறு மாதிரிலாம் இருப்பார் பல நேரங்களில். அப்போல்லாம் கண்ணா பின்னான்னு பேசுவார். ஒரு தலைவருக்குரிய பண்பட்ட ஆள் இல்லை. அதனால் அவர் நடிப்பில் வந்து நல்லா தான் நடிச்சிருக்காரு. ஆனால் இப்போ என்னென்னா அது நடிப்புன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ எம்ஜிஆர் நடித்தார், கடைசி வரல நடிப்புன்னு யாரும் நம்பினாங்களா? எம்ஜிஆர் தான் உண்மையாக இருந்தார், அது உண்மை தான். சினிமாவிலையும் குடைவெள்ளலாக இருந்தார், வாழ்க்கையிலையும் குடைவெள்ளலாக தான் இருந்தார். எவ்வளவோ அவருக்கு வந்து பணம் கொட்டி கொடுக்கறதுக்கு அதிகாரத்தில் வந்தான். ஆனால் வந்து கீழ்நிலையில் இருக்கிற தொண்டனை பார்த்தார். அதான உண்மை. தன்னுடைய இருக்கிற பணத்தை தான் கொடுத்தாரு ஒழிய வாங்கி சொத்து சேர்த்ததா ஏதாவது எம்ஜிஆரை நம்ம குறை சொல்ல முடியுமா? ஏதாவது ஒரு பதிவு இருக்கா? தன்னுடைய சொத்தை கூட கடைசியில் கால் ஏதாதவருக்கும் வாய் பேச முடியாதவர்களுக்கும் அந்த கட்சியை நடத்துவதற்கும் லாயிட்ஸரோடையும் சத்யா தோட்டத்தையும் எழுதி வச்சுட்டு போயிருக்கார். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை முடியும் போது தான் தெரியும். பெரியார் எப்படி பெரிய செல்வந்தர், மிகப்பெரிய பணக்காரர். அவரை 2ஆம் திருமணம் பண்ணும்போது தூத்துனாங்க, எல்லாரும் பேசுனாங்க இப்படி பண்ணிட்டாரேன்னு. ஆனால் எதுக்காக பண்ணார்? அந்த காலத்தில் பெண்களை வந்து தத்தெடுக்க முடியாது, அங்கே தான் சட்ட சிக்கல் வருது. அப்போ 2ஆம் திருமணம் பண்ணுவதை தவிர அவர் வழி இல்லை, அந்த முடிவு எடுக்கிறாரு. அந்த சொத்து திரும்பவும் வருது. இல்லைன்னா அந்த சொத்து அனாமத்து சொத்தாக போயிடும். அப்படி ஒரு உயிர் எழுதி வச்சுட்டாங்க முன்னோர்கள். என்ன செய்கிறது? இந்த கட்டத்தில் அந்த முடிவு எடுக்கிறார். இன்றைக்கு திராவிட கழகத்தில் இருக்கிற சொத்துக்கள், திராவிட கழகத்து சுயமரியாதை சொத்துக்கள் மட்டுமல்ல, நீங்கள் உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டியதில்லை. திருச்சியில் இருக்கிற ஈவேரா கல்லூரி, வல்லத்தில் இருக்கிற யூனிவர்சிட்டி, பாலிடெக்னிக், இன்றைக்கி கல்விக்காக பெரியார் கொடுத்த சொத்தில் நடந்துட்டு இருக்குங்க. இன்றைக்கி பல ஆயிரம் கோடிகளாக வந்து இருக்குது. அதை யாரும் எடுத்துகிட்டு போயிட முடியாது. நிர்வாகம் பண்ணலாம், அவ்வளோதான். மேனேஜ் பண்ணலாம். அவர் சொன்ன கொள்கையை நடத்துவதற்கு என்னுடைய காலத்திற்கு பின்னாலும் அவருடைய வீட்டில் எழுதியிருக்கிறது. இந்த சுயமரியாதையை கொள்கைகளை எடுத்துகிட்டு போவதற்கு என்னுடைய இயக்கம் பயன்படுத்துமையானால் அதை அறக்கட்டளை நிர்வாகத்தின் மூலமாக பயன்படுத்தணும், அவ்வளோதான். முடிஞ்சு போச்சு. ஜாதி மறுப்பா, கடவுள் மறுப்பா, தேர்தலில் போட்டியிடக்கூடாதுங்கிற நியதியோட நீ தேர்தலில் போட்டியிடக்கூடாது. அப்படி போட்டிட்டின்னா செல்லாது சட்டம். அவர் தலைவரா இவர் தலைவரா? அவர் விமர்சிக்கிறாரு. அப்போ எம்ஜிஆர் சினிமாவில் நடித்தார், விஜயகாந்தும் சினிமாவில் நடித்தார், எத்தனையோ இடங்கள் போட்டார். சீமான் அவர்களும் தமிழ் தேசியத்துக்கான ஒரு பார்வையை தானே முன் வச்சு அரசியல் நடத்துகிறார். தமிழ் தேசம்னா என்ன? ஜாதியை ஒழிக்கிறதா, ஜாதியை கட்டமைப்பை தூக்கி பிடிக்கிறதா? அவர் பேசுகிறது பூரா ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம், ஆர்எஸ்எஸ்னுடைய அடிவரடி, ஆர்எஸ்எஸ்னுடைய கைக்கூலின்னு நான் 2021 விலகும் போதே பதிவு போட்டிருக்கேன். அது இன்றைக்கி வந்து உண்மையாயிருச்சு. எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. அன்றைக்கி எல்லோரும் ரொம்ப என்னை வந்து தம்பிமார்கள்லாம் ரொம்ப கவிச்சாங்க. இப்படி ஒரு பதிவை போட்டிங்களே, ஆர்எஸ்எஸ் கைக்கூலின்னு சொல்லிட்டீங்களே. இதை வந்து எனக்கு முன்னால் சொன்னவர் வன்னியரசு சொல்லிக்கிட்டே இருக்கார். அது நாம் தமிழரில் ஓம் தமிழர்ன்றார். அதோட கேலியாக தெரியும், என்னமோ ஒரு விவாதத்துக்கு பேசுகிறாரு. ஆனால் இன்றைக்கி சாவர்கார் ஈரோடு தேர்தலில் பார்த்தோம்ல, பெரியார் இந்த மண்ணுக்கு எதிரானவர், சாவர்கார் இந்த நாட்டிற்காக விடுதலையை வாங்கி கொடுத்தவர், பெரியார் நாட்டு விடுதலையை கருப்பு தினம் என்று அறிவித்தவர். இதே சீமான் பல கூட்டங்களை பேசியிருக்கார். துணிச்சலாக இந்த நாட்டினுடைய சுதந்திரம் என்பது மேடோவர், பிரிட்டிஷ்காரனிடமிருந்து வெள்ளைக்காரனுக்கு கைமாற்றுகிற உரிமை மாற்றம் அப்படின்னு துணிச்சலாக சொன்ன பெரியார், நான் பெரியாருடைய பேரன், மார்க்சினுடைய மாணவன் சொல்லிட்டாரா இல்லையா? இன்றைக்கி என்னாச்சு? பிரபாகரனின் தம்பி கொஞ்சம் காலத்தில் சொல்ல போகிறார், பிரபாகரனும் போலின்னு இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டே எனக்கு ஒருத்தர் சொன்னாருன்னு சொல்லுவார். அப்படி தானே சொல்கிறாரு? இல்லை, அவரோட பிரபாகரனோட பயணத்தில் தான் சீமான் பயணிக்கிறதா ஒரு முழுக்க மூச்சே விடுறது அதில் தான் அப்படின்னு குறிப்பிட்றாரு. எனக்கு ஒரு கேள்வி இதில், திரு பிரபாகரனை இந்த தமிழ் தேசியம் அரசியலில், அதாவது சீமான் தமிழ் தேசிய அரசியலை பயணிக்கிறதுக்கு பிரபாகரனை ஏன் ஒரு இன்ஸ்பயராக எடுத்துக்கிட்டு பயணிக்கிற தமிழகத்தில், அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு தூண்டுதல் இருக்கா? இல்லை அது பின்னாடி யாராவது இருக்காங்களா? கண்டிப்பாக இருக்காங்க. உளவுத்துறை இருக்குது, ஆர்எஸ்எஸ் இருக்குது, இவரை இயக்கிறது குருமூர்த்தி, பதிவு வாங்கி கொடுத்தது குருமூர்த்தி, இவருக்கு மாதம் சம்பளம் கொடுக்குறது ஆர்எஸ்எஸ்ஸு. அது ஒரு நாக்பூர்லேருந்து இயக்குறாங்க. ஒன்றும் ஒளிவு மறைவே கிடையாது. சீமான்கிறவர் முழுக்க காவி ஆகிட்டார். இந்த மண்ணில், பெரியாரிய மண்ணில், இடதுசாரி மண்ணில், சமூக நீதி மண்ணில் அவ்வளோ எளிதாக வந்து பாரதிய ஜனதா தலைக்கவே முடியாது. இந்த 2009 ஈழப்போரில் ஒரு பெரிய பழி விழுந்துச்சு திமுக மேலே. இப்போ எங்களை போன்றவர்கள், இளைஞர்களை விட்டுருங்க, நாங்களே அந்த தடமாறி போனோம்ல, இந்த கோபம் இருக்குல்ல, அந்த கோப உணர்ச்சி, அந்த கோப உணர்ச்சியை தமிழ் தேசிய அரசியல் திராவிடத்திற்கு மாற்றாக, உண்மையிலே வந்து திராவிடம் தான் தமிழ் தேசியம். வைகோவோட யாரும் தியாகம் பண்ணியிருக்காங்களா? இவர் எத்தனை நாள் சிறைக்கு போனார்? வைகோ 1.5 வருஷம் இருந்திருக்காரு.
தடாவில் வைகோ தம்பி ரவிச்சந்திரன் இருந்திருக்காரு. வரலாறுலாம் மறைக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கி குளத்தூர் மணி ராஜீவ்காந்தி வழக்கில் எத்தனை முறை சிறை, எவ்வளவு அனுபவங்கள், ஆறுசாமி, கோவை ராமகிருஷ்ணன், தொடர்ச்சியாக பார்த்தோம்னா திருமாவளவன், இவங்கெல்லாம் பேசாததா, மக்கள் எடுத்துகிட்டு போகாததா. 2009 ஈழப்போர் முடிஞ்சோன்னா இவங்கெல்லாம் நினச்சாங்கன்னா சரி தலைவரே இறந்துட்டார், ஈழப்போர் முடிஞ்சிருச்சு, இனிமேல் அங்கே எடுத்துகிட்டு போகக்கூடிய சாத்தியக்கூறுகள் இல்லை, அப்போ இந்திய அரசியலில் நம்ம செய்ய வேண்டிய பணி என்ன, நம்ம என்றைக்கும் ஈழத்துக்கு ஆதரவாக இருப்போம் அப்படின்னு இவங்கெல்லாம் நினச்சி கொஞ்சம் பின்னடைவை. அதாவது என்னென்னா பிரச்சனையை எடுத்துகிட்டு போகிறது நீ சரியாக. கொளத்தூர் மணி அவர்களால் தான் பிரபாகரனை சந்திக்க நேற்றுன்னு பல மேடைகளில் சொல்லியிருக்காரு. ஆனால் அதே அண்ணனை நேற்று ஒரு உதாசனை பற்றி பேசியிருக்காரு. மாங்காமடையன் இது போன்ற வார்த்தைகள்கிட்ட ஒரு இழிவான வார்த்தைகள்லாம் உபயோகிச்சிருக்கார் சீமான். இது எதனால் இதெல்லாம்? அதான் சொல்லிட்டேன் இல்லை, வாய்மை எனப்படுவது தீதொன்றும் இல்லாத சொல். இவர் திருக்குறளை அடிக்கடி மேலே பேசுவார். எப்போ யார் யார் வாய்க்கை பெருமை பொருள் எல்லாம் சொல்லுவார். ஆனால் இப்படி ஒரு பொறுப்புள்ள தலைவர் இப்படி பேசுகிறதா? குளத்தூர் மணி வீட்டில் தானே போய் உட்காந்து இப்போ நான் எப்படி சொல்கிறேன், அநாகரிகமாக சொல்ல மாதிரி வரும். உனக்கு சோறு போட்டது யார், உனக்கு பயிற்சி களங்களில் பணம் கொடுத்தது யார், உன்னை தங்க வச்சு உனக்கு பாதுகாப்பு கொடுத்தது யார், என்ன மறந்து போச்சா? மணிவண்ணன் யார்? எல்லாம் பெரியாரிசி தானே இவங்கெல்லாம். இவங்க பார்த்து தூக்கி நிறுத்தினவன் தானுங்க இவர். நாம் தமிழர் ஆரம்பிக்கும் போது என்ன முளைச்சிக்கிட்டா வந்துச்சு? இவங்கெல்லாம் இருந்து தான் கிளம்ப வச்சாங்க. இதே திருமுருகன் மே 17 மே 17 இயக்கம் திருமுருகன், குளத்தூர் மணி, ஆவல் கணேசன், நம்ம பேராசிரியர் ஐயநாதன் ஐயா எல்லோரும் சேர்ந்து தானங்க நாம் தமிழை உருவாக்குனாங்க. நம்ம இவர் வீட்டிலேருந்து நம்ம இவராக உருவாக்கி நான் கட்சி தலைவர் வாங்கன்னு கூப்பிட்ட மாதிரி அவர் உருவாக்கலை. இவங்கெல்லாம் உருவாக்கி சரி இதுக்கு ஒரு முகம் வேணும், கொஞ்சம் பேச்சாற்றல் இருக்குது, கொஞ்சம் இயக்குனராக இருக்கார், அறிமுகம் இருக்குது அப்படின்னு சொல்லி இவரை கொண்டாந்து வச்சாங்களே ஒழிய இவராக நாம் தமிழரை உருவாக்குனாரு. ஆனால் நீங்கள் பேசும்போது நாக்பூர் அணி அப்படின்னு சொன்னீங்க, சீமான் நாக்பூர் அணின்னு சொல்கிறீங்க. அப்போ இந்த பயணம் இவங்களெல்லாம் வந்திருக்கும் போது எப்படி இதை ஒப்பிட்டு பார்க்குறது? காலப்போக்கில் தானேங்க தெரியும். எதுவுமே மெல்ல மெல்ல தானங்க வருது. முதல்ல பெரியார் படத்தை போட்டார், பெரியார் படத்தை எடுத்தார். அம்பேத்கர் படத்தை போட்டார், அம்பேத்கர் படத்தை எடுத்துட்டு அயோத்திதாச பண்டிதன் பாரு. சரி, அயோத்திதாச பண்டிதர் யார்? திராவிடங்கிற வார்த்தையை முதல் மனிதல் பயன்படுத்திய தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஆளுமை. திராவிட சங்கம்னு சொல்லி மகாஜன சங்கம் சொல்லி அவர் தான் உருவாக்குறாரு. இரட்டைமலை சீனிவாசன் அவர் சொன்னால் பெரியார் 44 தான் வர்றாரு, 50 வருஷத்துக்கு பின்னால். எதுக்கு இந்த வரலாற்று திரிவு பண்ணுறாரு? திராவிடங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்துனதே அயோத்தியாச பண்ணுறது. ஏன் அந்த அவரோட அரசியல் பயணத்தில் ஏன் திருத்திக்கிறாரு? மாறி மாறி தலைவர்களை ஏன் திருத்திக்கிறார்? திருத்துறது தப்பு இல்லைங்க, மாற்றிக்கிறார். தத்துவத்தை மாற்றுறது தான் தப்பு. நீங்கள் தலைவர்களை இப்போ ஒரு தலைவரையும் ஐடியா வச்சுக்கிறாங்க, ஆனால் தத்துவத்தை எதுக்கு மாற்றுறாரு? தமிழ் தேசிய அரசியலும் பெரியாரும் பிரபாகரனும் எதிரா? அப்படி ஒரு செய்தியை நம்ம ஒத்துக்கொள்ள முடியுமா? அப்படி என்ன தேவை இருக்குது? சரி, பிரபாகரன் 80கள்லேருந்து தனி ஈழம் கேட்டு போராடினார். பெரியார் 1938 கேட்டாரே தனித்தமிழ்நாடுன்னு. இதே இது கட்டாய இந்திய ராஜாஜி கொண்டு வரும்போது சென்னை மென்னார் கடற்கரையில் தனித்தமிழ்நாடு தான் சாத்தியப்படும்னு முழக்கம் செய்கிறாரே தந்தை பெரியார். 1956 மொழிவழி மாகாணங்கள் பிரிஞ்சதுக்கு பின்னால் திராவிட நாடு என்பது சாத்தியமில்லை, திராவிடம் என்ற வார்த்தையை ஏன் வைத்திருக்கிறார்? ஆரியத்திற்கு எதிர்ப்பான பதம் திராவிடம் மட்டுமே, அதனால தான் அதுக்கு திராவிட கட்சின்னு பேர் வச்சிருக்கேன் ஒழிய மற்றதெல்லாம் தமிழர்களுக்கான போராட்டம் தான் அப்படின்னு சொல்லி பேசி தமிழ்நாடு தமிழருக்கே என்று விடுதலை பத்திரிகையில் முகப்பில் போடுங்கள்னு போட்டாங்களே, அதை எதுக்கு மறைக்கிற நீனு? எவ்வளோ அரசியல் அயோக்கியத்தனம், பித்தலாட்டம். நீங்கள் இப்போ குறிப்பிட்ட மாதிரி தமிழ் இனம் காக்கிறதுக்கு, அதாவது திராவிடர்கள் இணைந்தால் தான் பார்ப்பனர்களை அழிக்க முடியும் அப்படின்ற ஒரு வார்த்தையை முன்வச்சிங்க இல்லையா? அதை முன்மொழிகிறாரா இன்னைக்கு? அது சாத்தியக்கூறு இருக்கா? இல்லை, அது நான் சரியான கேள்வி தான். அது எப்படின்னா 1950கள் வரையிலும் கிட்டத்தட்ட மொழிவழி மாகாணங்கள் பிரிக்கப்படுவதற்கான சாத்தியக்கூறு சுதந்திரத்துக்கு முன்னால் வந்துடுது. ஆந்திரத்தில் பொட்டி ஸ்ரீராமுலுன்னு ஒருத்தர் உயிரிழந்து தனி தெலுங்கு எங்களுக்கு தனி மாநிலம் வேணும்னு கேட்குறாரு, இறந்துடுறாரு. இப்படிலாம் சம்பவம் நடக்கும்போது 53லேயே பிரிவினைக்கான தனி ஆந்திர மாநிலம் சொல்லி பிரிச்சிடுறாங்க. அப்படி வரும்போது பெரியார் என்ன சொல்கிறாரு? இந்த திராவிடம்ங்கிற குழந்தையை பெற்று வளர்த்தேன், இன்றைக்கி அது தனித்தனியாக பிரிஞ்சு போகுது. ஆனால் இனிமேல் நாம் ஆந்திரர்களோடு இருந்து கன்னடர்களோடு இருந்து அரசியல் பண்ணக்கூடிய வாய்ப்பு இல்லை. எனினும் திராவிடம் என்கிற பதம் ஆரியத்தின் எதிர்ப்பு சொல்லாக இருக்கும், ஆனால் அது தமிழர்களுக்கான களமாக இருக்கும், அதனால் தமிழ்நாடு தமிழருக்கு என்பதை சாத்தியப்படும் அப்படின்னு பதிவு செய்கிறாரு. இப்போ இதை விட என்ன வேணும்? இவங்களெல்லாம் சேர்த்துக்கிட்டு போகிறான்னா ஒரு வழி. இப்போ சொன்னோம்ல, ஏன் திமுக வலிமையான அணியை வச்சுருக்காங்க? அரிஸ்மேட்டிக் கணக்கு தாங்க. விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒரு 5%, மதிமுகவுக்கு 2%, கம்யூனிஸ்டுகளுக்கு ஒரு 3%, காங்கிரஸுக்கு 5%, 10% ஆச்சா? 10-12 ஆச்சா?
திமுக ஒரு 30, 20, 40% வாக்குகள் எப்படி வருது? இது வந்து எப்படின்னா, இப்போ தனித்தனியாக போயிட்டாங்கன்னு வச்சுங்களேன், இதில் 2 அதில் 2 போயிட்டாங்கன்னு வச்சுங்களேன், யாருக்கு லாபம்? எதிரிக்கு லாபம். இது அரசியல் ராஜதந்திரம் மட்டும் இல்லை, ஒரு வலிமையான நீங்கள் எதிரியை, இந்திய தேசிய எதிரியை நீங்கள் 32 மாநிலங்கள் இருக்குது, ஒரு தமிழ்நாடு மட்டும் எதிர்த்தா போதுமா? அதனால தானே இந்தியா கூட்டணி அமைச்சு போகிறாங்க. இப்போ நீங்கள் டெல்லியில் தோத்தார் கெஜ்ரிவால், அவருடைய அறியாமையினாலும் அவருடைய அரசியல் போதாமையினாலும் தான் தோத்தார். மக்கள் ஓட்டு போடலைங்கிறது ஒன்று. 22, 48. இப்போ காங்கிரஸ் 6% ஓட்டு இருக்குது. அந்த 6% சேர்த்துருந்தா, கூட்டணி மந்திரி சபைன்னு அறிவிச்சிருந்தா, அப்போ இந்த ஸ்ட்ராட்டஜி தெரியாமே முடிவு எடுக்கிறாங்க. அப்போ இந்தியா கூட்டணிங்கிறது என்ன? டெல்லியில் கிடையாது. இது எப்படி சாத்தியப்படுமா? இது அரசியலுக்கு வந்து ஒவ்வாமையாக இருக்கலாமா? என்ன எதிரியை வீழ்த்துவதற்கு நம்மளாம் ஒன்று சேரணும். அது மாதிரி ஆரிய பார்ப்பனியத்தை வீழ்த்துவதற்கு நம்மலாம் திராவிடர்களாக ஒன்றிணைஞ்சு ஒரு பெரிய போராட்டத்தை எடுத்துகிட்டு போனோம்னா அது வலிமைன்னு சொன்னார். காலப்போக்கில் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, மொழி உணர்ச்சியின் காரணமாக நாங்கள் தனித்தனியாக போராட்டாங்க. கேரளம் தனியாக போயிடுச்சு, ஆந்திரம் தனியாக போயிடுச்சு, கன்னடம் தனியாக போயிடுச்சு. ரைட், இங்கே ஆரிய எதிர்ப்பு என்றும் இருக்கும். அது இன்றைக்கு வரலும் இருக்குது, தத்துவமாக இருக்குது, சமூக நீதியாக இருக்குது, பெண் விடுதலையாக இருக்குது. தமிழ் மண்ணில் ஆரிய எதிர்ப்பு அதிகமாகவே இருக்கும். இதே தான் சீமானும் குரல் கொடுக்குறார். தமிழ் தேசியத்தை நோக்கி தான் நான் பயணிக்கிறேன், தமிழ்நாட்டில் தமிழர்கள் தான் ஆட்சி ஆடணும் அப்படின்ற ஒரு பார்வையில் முன் வச்சு தான் பயணிக்கிறாரு. அந்த பயணத்தை நோக்கி தான் பல தொண்டர்கள் நாம் தமிழர் கட்சியில் சேர்ந்தாங்க. இன்றைக்கு அந்த தொண்டர்கள்லாம் வெளியே எடுத்துக்கிற காரணம் என்னவா பார்க்கப்படுது? நீங்களும் வெளியே வந்திருக்கீங்க. சொன்னேனே, அவர் வந்து அவர் முதல்ல உண்மைன்னு நம்பினோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய சுயரூபம் வெளிப்பட ஆரம்பிச்சு. இந்த பொய்யான பார்வையாக நான் பார்க்குறேன் அப்படின்றீங்க. சீமானே நான் வந்து உண்மையாக பார்த்தேன், இன்றைக்கி பொய்யா இருக்காருன்றாங்க. முழுக்க என்ன அந்த நீங்கள் பொய்யா பார்க்குற பார்வை என்னவா பார்த்தீங்க சீமானை? அவர் ஆர்எஸ்எஸ் பின்புலம். பாஜக கால ஒன்ற முடியாத சக்திகள் தமிழ்நாட்டில் இப்போ சொன்னோம் இல்லையா, 98, 99 வரலாறில் கூட வந்து மாறி மாறி திராவிட கட்சிகளோட கூட்டு சேர்ந்து கூட இங்கே வந்து தனிச்சு நின்று அவங்களால வெற்றி பெற முடியல. தனிச்சு நின்று எங்கேயாவது வெற்றி பெற்றிருக்காங்களா? இல்லை, முடியலை. கன்னியாகுமரி மாவட்டத்தில் மட்டும் ஓட்டு வாங்குவாங்க, மற்ற இடங்களில் முடியலை. அப்போ திராவிட இயக்கத்தை கட்சியை உடைக்கணும், திராவிடத்தை பொய்ன்னு சொல்லணும். நம்ம சொன்னால் நம்ப மாட்டான், ஏன்னா அவங்க தத்துவத்தின் எதிரி. ஆர்எஸ்எஸ் பெரியார், பாஜக திராவிட இயக்கம், அரசியல் கூட்டணி சேர்ந்துருக்கலாம், அது வேறு. ஆனால் ஒரு தத்துவத்தின் எதிரியை உடைக்கணும்னா நம்ம சொன்னோம்னா இங்கே வந்து வரமாட்டான். இஸ்லாமியர்கள் ஓட்டு போட மாட்டாங்க, கிறிஸ்தவர்கள் ஓட்டு போட மாட்டாங்க, தலித்தில் ஒரு பிரிவினர்கள் ஓட்டு போட மாட்டாங்க. அப்போ இந்த சமூக கட்டமைப்பு என்பதே இடதுசாரித்தன்மையும் பெரியாரியத்தையும் உள்வாங்கிய ஒரு பூமி இந்த மண். அதனால தான் பெரியார் மண் நம்ம வந்து தைரியமாக சொல்கிறோம். அப்போ இதை நம்ம உடைக்கணும்னா ஒரு தமிழ் தேசியங்கிற போர்வையில் இதை உடைச்சா தான் இதை வந்து உடைக்க முடியும் அப்படிங்கிறது தான் அஜெண்டா. அந்த அஜெண்டாவில் சீமான் செயல்படும் போது எல்லாமே அடிபடுமே. சாவர்கர் வரையில் வந்துட்டாரு. இப்போ இதை விட என்னங்க வேணும்? ஹெச்ராஜாவே வந்து பேரறிஞர் திராவிட கட்சிகளை அழிக்கத்தான் வந்து சீமான்ற ஒரு அம்பை வந்து ஆர்எஸ்எஸ் இயக்குறாங்கன்னு சொல்கிறீங்க. ஆனால் அதே சீமான் வெறும் திமுகவை மட்டும்தான் ஒரு டார்கெட் இலக்காக பயணிக்கிறாரு. அதிமுக பக்கம் எந்த ஒரு எதிர்வினையும் ஆற்றலை. அதை நம்ம எப்படி பார்க்குறது? அதான் நம்ம இது தனி மனித கட்சியாக தான் அதிமுக வந்தது. எம்ஜிஆருடைய செல்வாக்கை மட்டுமே வந்து வச்சுது. ஒரு பெரிய அளவில் தத்துவத்தை கற்பிக்கலை. ஆனால் இது அண்ணா அவர்களால் உருவாக்கப்பட்டுச்சு கட்சி. அதை தொடர்ந்து தத்துவத்தின் அடையாளமாகவே திராவிட முன்னேற்றங்கள் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஒவ்வொரு கட்டத்துலையும் வந்து அணி சேர்றது, கூட்டணி சேர்றதுலாம் இருந்தாலும் கூட கொள்கை சமரசம் எதுவும் எந்த இடத்துலையும் இல்லை. பொது சிவில் சட்டமாக எதுக்குறாங்க, பாசிச சட்டமாக எதுக்குறாங்க, குடியுரிமை சட்டமாக எதுக்குறாங்க, எதுலேயும் வந்து சமரசம் பண்ணிக்கலையே, அதை பாருங்கள். ஆனால் அதிமுக அப்படி இல்லையே. கடந்த காலங்களில் பார்த்தோமே, நாடாளுமன்றத்தில் ஓட்டு ஓட்டுது இப்போ வந்து எதுக்குறீங்கன்னா எப்படி நம்புவான்? நீங்கள் அந்த நேரத்தில் எதிர்க்கணும். இங்கே நாடாளுமன்றத்தில் நாங்கள் இதை வந்து எதுக்க மாட்டோம், வெளிநடை பண்ணுறோம்னு சொன்னால் இன்றைக்கு எடப்பாடிக்கு இந்த நிலைமையே வந்திருக்காது. நாங்கள் கூட்டணி தான், ஆனால் தமிழ்நாட்டில் நாங்கள் வந்து மதச்சார்பற்ற அரசியல் நடத்துகிறோம், ஒரு குறிப்பிட்ட மதத்தை வந்து தனிமைப்படுத்துகிற நோக்கத்தில் இந்த மண்ணிலிருந்து அப்புறப்படுத்துகிற வேலையை பாஜக செய்கிறது, நாங்கள் ஆதரிக்க மாட்டோம்னு ஒரு வரியில் சொல்லியிருந்தாருன்னா இந்த இஸ்லாமியர் ஓட்டு வந்து அதிமுக விழுந்திருக்குமே, எப்படி திமுகவுக்கு போயிருக்கும்? அப்போ என்னென்னா தத்துவார்த்த பயிற்சியை தான் முன்னால் சொன்னது அதிமுகவில் இல்லை, கரிஸ்மா லீடரும் இல்லை. இப்போ ரெண்டும் வந்து ஒரே இடத்துலேருந்து நிற்கிது. தத்துவ பயிற்சியும் இல்லை, வசீகரமான கவர்ச்சிகரமான தலைவரும் இல்லை, மக்கள் ஆதரவு பெற்ற தலைவரும் இல்லை. அதிமுக திக்குமுக்க அடிக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த கட்டத்தில் என்ன செய்யலாம்? இதுதான் அதிமுக பலவீனமாக இருக்குது, இந்த இடத்துல உள்ளே வந்துடலாம். அப்போ வந்து திமுக தான் அது எதுக்கு அப்படின்னா, அண்ணா அந்த காலத்தில் ஆரியமாய் எழுதினார், கம்பரசன் எழுதினார், தீப்பரவட்டு எழுதினார், ராமாயணத்தால் தமிழ் பண்பாட்டிற்கு கேடு அப்படின்னு கம்பரையே விமர்சித்தார். பட்டிமன்றங்கள் விவாதம் நடந்துச்சு. கலைஞர் வந்து
பராசக்தியில் வந்து திரைப்படங்கள் மூலமாக சமூக சீர்திருத்த கொள்கை பெரியாரிடமிருந்து பிரிந்தாலும் கூட பெரியாருடைய கொள்கைகள் எடுத்துகிட்டு போனாங்க. பெரியாரோட வந்துட்டோம், அதோட அப்படின்னு முடிஞ்சிட்டு போகல. பெரியாரே என் தலைவர் அண்ணா, அதனால் நாற்காலி காலியாகவே இருக்கும் பெரியாருக்காகன்னு சொன்னார். அப்போ திராவிட முன்னேற்ற கழக வரலாற்றில் 67 ஆட்சிக்கு வரும்போது பெரியாரை தேடி போனாங்க. எது இருக்கும் உங்களுக்கு காணிக்கை ஐயா, அது எதிர்பார்க்கல. இல்லை காமராஜரை நாடு பூரா பேசிட்டு தோற்று போயிட்டான்னு உட்காந்துருக்கோம், இவங்க வந்துட்டாங்களே, அப்போ என் கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கிறோம், அரசே காணிக்கைனார். உலக அதிசயம் இது. 67 தேர்தலில் பெரியார் வந்து கடுமையாக அண்ணா விமர்சனம் பண்ணுறார், திமுக விமர்சனம் பண்ணுறார். வரவே கூடாது, காமராஜர் தான் வரணும்னு நாடு பூரா போகிறார். அந்த வயதுலேயும் தோத்துடுறாங்க, திமுக வந்துடுது. ஆனால் அண்ணா என்ன சொல்கிறாரு, அமைச்சரவை சகாக்களை கூட்டு நேராக திருச்சி நோக்கி போகிறார். நாணி தலை குனிந்தது பெரியார் அந்த காலகட்டத்தில். அந்த ஒரு முறை தான் நம்ம இவ்வளவு திட்டுனா நம்மளை தேடி வந்துட்டாங்களே, நம்ம இனிமேல் என்ன செய்கிறது ஐயா, இது உங்களுக்கு இந்த அரசே காணிக்கை, இது பெரியாரின் அரசு, நீங்கள் எங்களை வழி நடத்துங்க. சரிப்பா, என் கொள்கை ஏற்றுக்கிறீங்கல்ல, நான் வழி நடத்துகிறேன். இந்த தத்துவ சிந்தனை இருக்கு இல்லையா, இந்த மரபு வழி சிந்தனைன்னு சொல்லுவாங்கள்ல, இது திமுகவில் இருக்குது. அதை ரெனிவல் பண்ணாமல் போகிறது தான் கட்சிகளுக்குள்ள நெருக்கடியே. நீங்கள் மத்தியில் அதிகார குவிப்பு அப்படிங்கிறத எப்பவும் ஏற்றுக்கிட்டே இருக்கணும். நீங்கள் கூட்டணியாக இருந்தாலும் கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும்னு நீங்கள் அழுத்தம் கொடுத்துருக்கணும். அப்போ கொண்டு வர தவறிட்டோம், உண்மைதானே? 2004 வந்து காங்கிரஸோட இருந்தாங்களே, இன்றைக்கி நீங்கள் கல்வியை வந்து நினச்சா வந்து கொண்டு வர முடியாது, சாத்தியக்கூறுகள். இனி அரசு மாறணும். அப்படியே அரசு மாறினாலும் இது ஒரு பொது அஜெண்டா வர்றதுக்கு மற்ற மாநில கட்சிக்கு ஒத்துக்குவான். ஆனால் அதுக்கு ஒரு கூட்டு முயற்சி உருவாக்கணும். கல்வியை வந்து மீண்டும் மாநில பட்டி எவ்வளோ பெரிய பின்னடைவுக்கு போயிடுச்சு பார்த்தீங்களா? நீங்கள் 2004 இந்த கல்வி வந்து முதல்ல மாநில பட்டியலில் தானே இருந்தது. 1976 தான் இந்திரா காந்தி கொண்டு போகிறாங்க. அந்த கல்வியை மீண்டும் மாநில பட்டியலுக்கு கொண்டு வர வேண்டும் என்கிற சிந்தனை அன்னைக்கு இருந்து அதை வந்து வடிவமாக்கி இருந்தா பாருங்க. ராகுல் காந்தி தெளிவுபடுத்தியிருக்காரு. ஆட்சியேற்றுடன் கல்வி பட்டியல் வந்து மாநில கொள்கைகளுக்கு போகும் அப்படின்ட்டு அதை சொல்லியிருக்காரு, குறிப்பிட்டிருக்காரு. இப்போ நம்ம நாம் தமிழர் கட்சிக்கு வந்துடுவோம். நாம் தமிழர் கட்சியில் இப்போ இன்றைக்கி ஒரு காளியம்மாள் ஒரு கட்சி தொண்டர்களோட ஒரு ஸ்கோர், அதாவது அவங்களுக்கான ஒரு முகாந்திரம், அதாவது ஒரு ஆளுமை இருக்குங்க. இப்போ இவங்க வெளியே ஏறுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே காளியம்மாள் கட்சியில் இருந்தே தொண்டர்களை கைப்பற்றி நாம் தமிழர் கையில் எடுக்கலாம் இல்லையா? வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த கட்சியினுடைய பைலாவே என்னன்னு தெரியலைங்கிறாங்களே. அது வந்து பொதுக்குழு கிடையாது, பொதுக்குழுவில் வந்து அங்கீகரிக்கப்பட்ட உறுப்பினர் கிடையாது. இப்போ எனக்கு தெரிஞ்சு நான் அந்த கட்சியில் இருந்து ஒரு முறை பொதுக்குழு போட்டாங்க, நாங்கள் அது போகலை. நான் தலைவர் செயலாளர் போனாங்க. இப்போ திடீர்னு ஒரு நிர்வாகி இல்லாதவரை சிறப்பு அழைப்பாளர்னு கூப்பிட்றாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்ச வரையில் இப்போ கட்சியில் வந்து 2021க்கு முன்னால் இப்போ நிறையா வெளியேறினாங்க பார்த்தீங்களா, அப்போல்லாம் நிர்வாகமே அமைக்கலை. என்னமோ பொதுக்குழு போட்டிருக்காராம், 4 பேருக்கு கூப்பிட்ருக்காங்க. அப்போ நான் என்ன செய்கிறது, இந்த அவரை கூப்பிடு இவரை கூப்பிடுன்னு சொல்லி கூப்பிட்டு போகிறது, இது எப்படிங்க பொதுக்குழு வாங்கும்? அதனால் இது கட்சியை வந்து உண்மையான அருமையாக தான் சீமான் வச்சுருக்காரு. அதை எடுத்து காளியம்மாள் ஒன்றும் செய்ய இயலாது, அது சாத்தியப்படாது. வேணால் இவங்க வந்து ஒரு ஆதரவாளரை கூப்பிட்டு ஒரு நாம் தமிழர் இருக்கிற கட்சியை நான் தான் நடத்த போகிறேன், நான் தான் அதுக்கு தலைவர்னு அறிவிச்சுக்கலாம். ஆனால் அது வந்து தேர்தல் சட்டத்தில், தேர்தல் ஆணையத்தில் அது ஒரு சர்ச்சையாகும்போது அல்லது நீதிமன்றத்தில் எப்படி இருக்கும்னு சொல்ல முடியல. இன்னொரு செய்தியும் எங்களுக்கு வந்திருக்கு. என்னென்னா, காளியம்மாள் வந்து திமுகவிடம் பேரம் பேசுறது தான், திமுக கட்சியில் இணைந்து அவங்களுக்கு ராஜ்யசபா சீட்டு கேட்குறதா ஒரு செய்தி வந்துருக்கு. நிறையா அது மாதிரி செய்திகள் வருங்க. நம்ம வந்து ஒரு கட்சி தலைவர் மாறும்போது பதவி எதிர்பார்க்கறது தவறு இல்லை. திராவிட கட்சிகளின் புரட்சியில் சீமானோட புயல் நிற்காது அப்படின்னு தெளிவாக உங்கள் உரையில் சொல்லியிருக்கீங்க. உங்கள் நேரத்தும் கருத்துக்கும் மிக்க நன்றி. வணக்கம், நன்றி.